வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ் ஹப். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நவம்பர் 5 கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து கிளைமேட் ஆக்ஷன் ட்ராக்கர். இது வந்து யார் லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த கிளைமேட் ஆக்ஷன் ட்ராக்கர் அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. என்ன இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க அப்படின்னா என்ன இனிஷியேட்டிவ் மீன்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வந்து என்ன இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க அப்படின்னா கிளைமேட் ஆக்ஷன் ட்ராக்கர் அண்ட் கிளைமேட் டீகார்பனைசேஷன் பாத்வே அப்படின்னு சொல்லிட்டு 2 இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. அதாவது இந்த காலநிலை மாற்றம்னு சொல்றோம்ல அதை வந்து ட்ராக் பண்ணியிருக்காங்க. மொத்தம் எத்தனை டிஸ்ட்ரிக்ட்ஸ் கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 4 டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ராமநாதபுரம், விருதுநகர், கோயம்புத்தூர் அண்ட் நீலகிரிஸ் 4 டிஸ்ட்ரிக்ட் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. இதுக்கு சப்போர்ட் பண்ணது யாருன்னா வசுதா ஃபவுண்டேஷன், இவங்க தான் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இதோட கோல் என்ன, இதுக்காக வந்து இந்த காலநிலை மாற்றத்தை அது ட்ராக்கரை வந்து இதுக்காக இது பண்ணியிருக்காங்க. அதோட கோல் என்ன அப்படின்னா which means எதுக்காக ட்ராக் பண்றாங்க, அதோட கோல் என்ன அப்படின்னா டு அச்சீவ் நெட் ஜீரோ எமிஷன்ஸ் த்ரூ டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆக்ஷன் பிளான்ஸ். அதாவது ஜீரோ எமிஷன்ஸ் இருக்கணும், கார்பன் எமிஷன்ஸ் வந்து ஜீரோ இருக்கணும். அதை அச்சீவ் பண்றதுக்கு தான் வந்து இந்த கிளைமேட் ஆக்ஷன் ட்ராக்கர் அப்படிங்கிற இதை வந்து இது பண்ணியிருக்காங்க. நம்ம கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுல என்னென்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா யாரு லான்ச் பண்ணதுன்னு தெரிஞ்சிருக்கணும், என்னென்ன இனிஷியேட்டிவ், மொத்தம் எத்தனை டிஸ்ட்ரிக்ட்ஸ் கவர் பண்ணியிருக்காங்க, சப்போர்ட் பண்ண ஃபவுண்டேஷன் யாரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து மெக் REAP இனிஷியேட்டிவ். இது லான்ச் பண்ணது யாருன்னா கவர்மெண்ட் ஆஃப் மெகாலயா. இந்த மெக் REAP ஓட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா ரீஜெனரேட்டிவ் எக்கனாமிக்ஸ் த்ரூ ஆக்சலரேட்டட் அண்ட் இன்க்ளூசிவ் என்டர்பிரைஸ் இன் மெகாலயா. அதுதான் வந்து இந்த மெக் REAP ஃபுல் ஃபார்ம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதோட கோல் என்ன அப்படின்னா பில்ட் 10 பில்லியன் கிரீன் எக்கனாமி இன் மெகாலயா பை 2028. அதாவது பசுமை பொருளாதாரம் வந்து பில்ட் பண்றதுதான் என்ன சொல்றது கவர்மெண்ட் ஆஃப் மெகாலயாவோட எய்ம். இந்த இனிஷியேட்டிவ் படி அவங்களோட எய்ம் இதுதான் 2028 அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுல வந்து இந்த மெக் REAP வந்து லான்ச் பண்ணது யாருன்னு தெரிஞ்சிருக்கணும், அப்புறம் ஃபுல் ஃபார்ம் ஆஃப் மெக் REAP தெரிஞ்சிருக்கணும், அவங்க கோல் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கணும். எப்படிக்குள்ள வந்து கிரீன் எக்கனாமி அச்சீவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2028 சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து NAM மீட்டிங். NAMனா நான் அலைன்ட் மூவ்மெண்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட். the 19th மிட் டேர்ம் மினிஸ்ட்ரியல் மீட்டிங் ஆஃப் த நான் அலைன்ட் மூவ்மெண்ட். இது எங்க நடந்துச்சு இந்த ஈவெண்ட் அப்படின்னா உகாண்டால. இந்த ஈவெண்ட்ல பாத்தீங்கன்னா இந்தியாவும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இது உகாண்டா தான் வந்து பாத்தீங்கன்னா ஹோல்ட்ஸ் த சேர் ஃபார் 2024 to 2026 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட தீம் என்ன அப்படின்னா டீப்பனிங் கோஆபரேஷன் ஃபார் ஷேர்ட் குளோபல் அஃப்ளூயன்ஸ். அதாவது செழிப்பு இருக்குல்ல, உலகளாவிய செழிப்புன்னு சொல்றோம்ல, அதுக்கு அது எல்லாத்தையும் என்ன சொல்றது அதை பத்தி ஆழமா ஸ்டடி பண்றதுன்னு சொல்லலாமே, அந்த மாதிரி கூட சொல்லலாம். அதுக்காக வச்சிருக்க மீட்டிங் தான் இந்த நான் அலைன்ட் மூவ்மெண்ட் அப்படிங்கிற மீட்டிங், மினிஸ்ட்ரியல் மீட்டிங். இதுல இந்தியாவும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்கனாமிக்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். டைட்டில் என்னன்னா இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன். இது என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன். இது ஏன் இந்த ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க அப்படின்னா எவ்வளவு ஃபாஸ்டா வந்து இண்டஸ்ட்ரீஸ் க்ரோத் ஆகுது அப்படிங்கறத வந்து பெர்சன்டேஜ் மூலமா சொல்லியிருக்காங்க. எப்படின்னா இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் க்ரூ எவ்வளவு பெர்சன்டேஜ் வந்து செப்டம்பர் மாசம் க்ரோ ஆயிருக்குன்னா 4%. அதுவே பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் க்ரோத் பாத்தீங்கன்னா ஏப்ரல் டு செப்டம்பர் எவ்வளவு இருந்துச்சுன்னா 3% இருந்துச்சு. ஸ்லோவஸ்ட் இன் 5 years சொல்றாங்க. அதே மைனிங் செக்டர், சுரங்கத்து இதுல துறையில பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கு. fell by 0.45% in September 2025. ஆகஸ்ட்ல எவ்வளவு இருந்துச்சுன்னா 6.6 இருந்துச்சு. 6.6ல இருந்து 0.45 கம்மியா இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி கன்சியூமர் நான் டியூரபிள் எவ்வளவு கம்மியா இருக்கு அப்படின்னா 2.9. கன்சியூமர் டியூரபிள் எவ்வளவு இருக்கு அப்படின்னா அப் டு 10.2 இன் செப்டம்பர் 2025 இருக்கு. மேனுஃபேக்சரிங்ல எவ்வளவு வளர்ந்துருக்கு அப்படின்னா 4.8% வளர்ந்துருக்கு. பிரைமரி குட்ஸ் செக்டர் அப்படின்னா முதன்மை தொழில்ல எவ்வளவு வந்து கம்மியா இருக்கு அப்படின்னா 1.4% கம்மியா இருக்கு. இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கன்சியூமர் நான் டியூரபிள்னா என்ன சொல்லலாம், இந்த சோப்பு அதெல்லாம் அந்த மாதிரி இண்டஸ்ட்ரி சொல்லலாம். இது பாத்தீங்கன்னா டியூரபிள் அப்படின்னா நம்ம டிவி, ஃப்ரிட்ஜ் அந்த மாதிரி சொல்லலாம், அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் சொல்லலாம். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லாவே ரொம்ப இம்பார்ட்டன்ட் which is related to economics. நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு எக்கனாமிக்ஸ் ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ஸ் தான். குளோபல் ஃபயர் பவர் இண்டெக்ஸ் ரேங்கிங் மெஷர்ஸ் த வேர்ல்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் மிலிட்ரிஸ்.
அதாவது வேர்ல்ட்ஸ் ஸ்ட்ராங்கஸ்ட் மிலிட்ரிஸ் வந்து மொத்தம் 60+ ஃபேக்டர்ஸ் யூஸ் பண்ணி சொல்றாங்க. என்னென்ன ஃபேக்டர்ஸ்னா சும்மா ஒரு 5 ஃபேக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. மேன் பவர், பட்ஜெட், லாஜிஸ்டிக்ஸ், ரிசோர்சஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி வச்சு எது லோயஸ்ட் பவர் இண்டெக்ஸோ அதுதான் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் மிலிட்ரி இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட் வந்து எதுக்கு லோயஸ்ட் பவர் இண்டெக்ஸ் இருக்கு, லோயர் பவர் இண்டெக்ஸ் இருக்கு அப்படின்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கு. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா அண்ட் சைனா. ஃபோர்த் வந்து நம்ம இந்தியா. ஸோ என்ன தெரியுது அப்படின்னா குளோபல் ஃபயர் பவர் இண்டெக்ஸ்ல இந்தியா எத்தனாவது பொசிஷன்ல இருக்குன்னா ஃபோர்த் பொசிஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த லாஸ்ட் 3 பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கோயிலா சக்தி. இது வந்து ஒரு டேஷ்போர்ட்னு சொல்லலாம். இது லான்ச் பண்ணது யாருன்னா யூனியன் கவர்மெண்ட் இன் நியூ டெல்லி. அவங்க தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. பிளாட்ஃபார்ம் பேர் என்னன்னா கோயிலா சக்தி டேஷ்போர்ட் அண்ட் கிளாம் போர்ட்டல். இந்த கோயிலா சக்தி வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இது ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம். என்ன பண்ணுது அப்படின்னா லிங்கிங் கோல் வேல்யூ செயின் ஃப்ரம் மைன் டு மார்க்கெட் ஃபார் ரியல் டைம் மானிட்டரிங். ரியல் டைமா மானிட்டர் பண்ணுது. இந்த கோல் இருக்குல்ல இது வந்து மைன்ல இருந்து மார்க்கெட்டுக்கு வர வரையும் ரியல் டைமா மானிட்டர் பண்றது தான் இந்த கோயிலா சக்தி பிளாட்ஃபார்மோட வேலை அப்படின்னு சொல்றாங்க. இதோட கோல் என்ன அப்படின்னா இம்ப்ரூவ் எஃபிஷியன்சி அண்ட் டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி இன் கோல் செக்டர். இப்போ சொன்னேன் ரியல் டைமா மானிட்டர் பண்றதுனால இதோட எஃபிஷியன்சி, டிரான்ஸ்பரன்சி இதெல்லாம் வந்து கோல் செக்டர்ல இம்ப்ரூவ் பண்றதுக்காக தான் வந்து இந்த இனிஷியேட்டிவ் கோயிலா சக்திங்கிற இனிஷியேட்டிவ் வந்து யூனியன் கவர்மெண்ட் நியூ டெல்லி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. Next quiz பார்ப்போம். Which country ranks first in global military power index? Next question. McGreep aims to build a 10 billion green economy by which year? Next question வந்து Tamil Nadu climate action tracker covers how many districts? Next question வந்து the 19th NAM mid-term meeting was held in which country? இந்த 4 கொஸ்டின் நீங்க கமெண்ட்ல மறக்காம ஆன்சர் பண்ணுங்க. Stay consistent and stay confident. Bye.